அதாவது எல்லாத்துடைய பேர்லேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னா, ஒரு பேர் அவங்களுடைய அமைப்புலையும் வாழ்க்கையிலையும் ரொம்ப 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 நம்பர்ஸு எப்படி இருக்கோ அதே மாதிரி பேர் அவங்களுக்கு சரியான நல்ல விஷயத்தையும் செய்யுது, தேவையில்லா விஷயத்தையும் தருது. நிறைய போராட்டமான பேரும் இருக்குங்க, ரொம்ப வளர்ச்சியான பேரும் இருக்குது. கோபி பிரியன் ஐயா அவர்கள் இப்போ சிறப்புரையாற்றுவார். ஐயா வாங்க. அனைவருக்கும் வணக்கங்க. எஸ்கே வராகி ஜோதிடம், எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே வந்திருக்கிற அனைத்து ஜோதிடர்களுக்கும் வணக்கங்க. நான் கோபி பிரியனுங்க. இது வரைக்கும் எல்லோரும் ஜோசியத்தை பற்றி சொல்லிட்டு தாங்க. நான் கொஞ்சம் எண்கணிதத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டுங்க வந்திருக்கேன். அதாவது எல்லாத்துடைய பேர்லேயும் ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. எத்தனை ஜோசியம் பார்த்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவர் தனுசு ராசி இல்லை மேச ராசி இல்லை மீன ராசி அப்படின்னு கூப்பிட முடியாது. முடியுமா? முடியவே முடியாது. ஒரு பேர் அதில் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து ஒரு பேர் எடுத்து தந்துடுறாங்க. 27 நட்சத்திரத்தில் இருக்கிற பேர்லேருந்து தான் நம்மளை கூப்பிட்றோம். மந்திரத்தை என்ன சொல்கிறோன்னா அதே மாதிரி தான் ஒலிகளாகவே உச்சரித்து நம்ம மந்திரம் சொல்கிறோம். அதுக்கும் வைப்ரேஷன் இருக்குங்க, அந்த பேருக்கும் வைப்ரேஷன் இருக்குது. அப்போ எப்பயுமே பேர்வழி சப்தலை அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் பூமியே என்ன சொல்கிறோம், காந்த சுழற்சியில் அச்சில் தான் சுற்றுது. அதை விட்டுட்டு விலகினோம்னா நம்ம எல்லாமே நிற்கக்கூட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ என்னென்னா, ஒரு பேர் அவங்களுடைய அமைப்புலையும் வாழ்க்கையிலையும் ரொம்ப 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 நம்பர்ஸு எப்படி இருக்கோ அதே மாதிரி பேர் அவங்களுக்கு சரியான நல்ல விஷயத்தையும் செய்யுது, தேவையில்லா விஷயத்தையும் தருது. நிறைய போராட்டமான பேரும் இருக்குங்க, ரொம்ப வளர்ச்சியான பேரும் இருக்குது. இப்போ பொதுவாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், அதுக்காக நம்ம இந்த பேரில் இருக்கவங்கள யாரையும் குறை சொல்லலை. நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு அவங்கவுங்க ஆன்மாவுக்கு என்னென்ன கிடைக்குன்ற பிராப்தம் இருக்கோ அந்த மாதிரி பேர் வலைகளை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ என்னென்னா, இப்போ பெண்களில் பார்த்திங்கன்னா ஆனந்தின்னு இருப்பாங்க. ஆனந்தமே இல்லை, அவங்களுக்கு பேர் தான் ஆனந்தி. ஆனந்தின்னு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் கிடையாது. நீங்கள் எல்லாம் ஜாதகத்தில் வேணால் நம்ம எத்தனை நாளில் எடுத்துகிட்ருக்கலாம். அதே மாதிரி ஜெயான் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தா வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, சொல்லிடுறாங்க. ஏன்னா லக்ஷ்மின்னு இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் பணம் இருக்கும், குடும்பம் இருக்காது. அதே மாதிரி சார் இயற்கையாகவே செல்வராஜ்ன்னு இருப்பார். பாருங்கள், பேர்லேயே செல்வம், பணமே இருக்காத ஒரு மனிதனுக்கு பேர் செல்வராஜ். அதில் குடும்பஸ்தானம் நிறையா இருக்குங்க, ஆனால் பசங்களுக்கான செலவுலேயே கடனாளி ஆயிடுவார் அவர். அப்போ மனவேதனை வந்துடும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா வர்ஷான்னு பேர் வச்சுறாங்க. இப்போ கேட்டால் என்னன்றாங்க, எண்கணிதத்தில் நீங்கள் நியூமராலஜி படி வச்சு கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா வர்ஷா, அந்த பொண்ணு WARம் வார் தான் போராட்டம், VARம் போராட்டம் தான். ஆமாங்க, வாருங்கிறது கூட விட்டுறலாங்க. அதில் வர்ஷா, SKH ஷா, மோடி அப்படின்னா முகமது ஷான்லாம் இருந்தார், நம்ம நாட்டை ஆண்டாங்க. ஒரு வம்சம், ஒரு இப்ராஹிம் லோடின்னு ஒரு வம்சம் நம்மளை ஆண்டுது, இந்தியாவை ஆண்டுது. சா வம்சம் இல்லாமே போயிடுச்சுங்க. ஆனால் சீனாவில் சா வம்சம் தான் இன்றைக்கி வரைக்கும் நிலச்சிருக்கு. அப்போ எந்த இடத்துல அவங்களுடைய அமைப்பு எங்கே இருக்கோ அங்கே தான் அதை ஜெயிக்க வைக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் இருப்பாருங்க, நம்ம கடவுள் பேரும் ஈஸ்வரன் தான். அவரே என்ன பண்ணார், நான் அந்த பேரை வைக்காதீங்கடா, நானே மண்டைய ஓட்டில் இறந்து உண்டேன், கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கடான்னு சொல்லிட்டாரு. நம்ம மக்கள் கேட்குறதில்ல. ஆனால் சாமி பேரை தப்பா வைப்பேன், ஈஸ்வரன் பேரை வச்சுக்கிட்டேன்ப்பான்னு வச்சுட்டு அவரையும் சேர்த்து சிரமப்படுத்துகிறாருங்க. அது கூட பிரச்சனை இல்லைங்க. அதை விட்டுட்டு லோ அப்படின்னு ஒரு, நம்மளே இங்கிலீஷில் சொன்னால் லோங்கிறோம், கீழேன்னு ஒரு மேனேஜ் நான் படிக்கும்போதே அப்போ நம்ம ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க, லோனா கீழே அப்படின்ட்டு. லோகநாதன்னு பேர் வச்சிடுறாருங்க. அவர் நிறைய பொருளாதாரத்தெல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஒரு கேரட்லேயோ பணத்துலேயோ பெரிய லெவலில் லாஸ் ஆகி போயிடுறாரு. அவருடைய இதில் நிறைய நடந்திருக்குங்க. நம்ம 20 வருஷம் அனுபவத்தில் பார்த்துட்ருக்கேன். நான் வச்சு தர பேரில் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் எப்பயுமே பேருக்கு ஃபீஸ் அதிகமாக தான் போடுவேங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய ஒரே சக்தி அந்த பேருக்குள்ளே தான் இருக்குது. அதில் ப்ரோலஜி எப்படி பேர் வைக்கணும், ஒரு நியூமராலஜி எப்படி பேர் வைக்கிறேன்னா 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 50 பேர் தரும். எதுங்க, நம்ம செல்லில் சாஃப்ட்வேர் கொடுத்துருங்க சார். ஆனால் அது பிரயோஜனம் இல்லைங்க. அவருக்கு என்னென்ன பார்க்கணும்னா, அவரோட லக்கண புள்ளி பார்க்கணும், டேட் ஆஃப் பர்த் பார்க்கணும், மாதத்தோட எண் பார்க்கணும், விதி எண் பார்க்கணும், அது இல்லாமல் பிரமிடு பார்க்கணும், அதுக்கப்புறம் பித்தகோரியன் மெத்தடை பார்க்கணும். அப்புறமா நம்ம நிறைய விஷயத்துக்குள்ளே அவங்க நியமிச்சாட்டில் அந்த பேரை ஒன்றுன்னா புகுத்தணும். ஒவ்வொரு 12 கட்டத்துலேயும் அந்த எழுத்துக்களை புகுத்தி எங்கே என்ன இருக்குது, இவர் எந்த அமைப்பில் அவருடைய அமைப்பில் வாங்கிட்டு வந்திருக்கார் வரம், அதை எந்த விதத்தில் சரி பண்ண முடியும். நம்ம ஒன்றும் கடவுள் இல்லைன்னா சொல்லக்கூடாதுங்க. ஜோசியர் பேரே கடவுள் தான், நான் ஒத்துக்கவே மாட்டேன். முடியாதுன்னு சொன்னால் ஒத்துக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த தொழிலுக்கு வரணும்?
வர வேண்டிய அவசியமே இல்லைங்க. எங்கேயோ ஒரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம பொழை பார்த்துட்டு போயிடலாம். கிளி ஜோசியர் மாதிரி பெட்டிக்கடை மாதிரி கீழே உட்காந்துட்டு அவரோட நம்மளும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு போயிடலாம். நம்மளால் முடியும். சரியாக செஞ்சால் செஞ்சு தர முடியுங்க. ஜோசியமாக அப்படி தான் பார்த்துறாங்க. நம்ம ஜோதிடர்கள் அத்தனை பேரும் ஜோசியத்தை அப்படி தான் பண்ணித்தரோம். அதே மாதிரி தானுங்க எண்கணிதத்தில் இருக்கிற புரோலஜிங்கிற பேரொழி சப்தாலையெல்லாம் பண்ணித்தர முடியும். இன்றைக்கி வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பேரில் இவ்வளோ விஷயம் இருக்குது. மனோரமாங்கிற பேரெலாம் விட்டுலாங்க. மனோன்மணின்னு இருப்பாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுவார். மனோன்மணின்னா அந்த மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டு. இவர் சும்மா இருப்பார். என்னங்க இதெல்லாம் இயற்கையாக நடந்துகிட்ருக்கு. அதனால் என்ன சொல்ல வரேன்னாங்க, அதே மாதிரி சுமதின்னு இருப்பாங்க. இது ஒன்றில் சண்டை மனக்குழப்பம் இப்படியே பிரச்சனைகளையே ஓட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதில் சோனா, சுஜாதா, நிறைய பேர் நிறைய இருக்குது. வாணி, அதே மாதிரி கிருஷ்ணவேணி, கிருஷ்ணன், முத்துகிருஷ்ணனாக இருந்தாலும் அவருக்கு பாதிப்பு தான். ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அதில் ஊர்வசின்னு இருந்தாலும் பாதிப்பு தான். உங்களுக்கே தெரியும், ஒரு சில விஷயங்கள் நீங்களாம் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சில பேருக்குள்ளே ரொம்ப சுரேந்தர், சுரேஷ், அதே மாதிரியே பார்த்திங்கன்னா விக்னேஷ், நம்ம கடவுள் பேருன்னு வச்சுடுறோங்க. அங்கே இருக்கிற அந்த விக் அப்படிங்கிற ஒளி அவரை நம்ம தினம் மந்திர மாதிரி கூப்பிட்றோம். எங்கள் விக்னேஷ் திரும்பிட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பாதியில் தடுமாறிகிட்டே இருப்பார், முன்னேறவே முடியாது. எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னே தெரியாத ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரமேஷன் இருப்பார். அதில் என்னென்னா பணம் வரும், ஊரை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கலான்ற எண்ணம் வரும், கல்யாணத்துக்கான பாதிப்பு வந்துடும். நம்ம ஜாதகத்தில் தேடிட்டு இருப்போம். 7ஆம் இடம் என்னாச்சு, 2ஆம் இடம் என்னாச்சு, ஏன் 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்னாச்சு, 12ஆம் இடம் தான் அவரை சரி பண்ணி வைக்குமா. அது மட்டும் இல்லை, அந்த பேரையே சின்ன கரெக்ஷன் பண்ணால் போதும். அதுக்காக எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்குள்ளே இப்போ அந்த எழுத்து அந்த வயசுக்கு என்ன நடக்குன்னு பார்க்கணும். அது வேறு எண்கணத்தில் யாருனாலையும் பார்த்து தர முடியாது. அதுக்குள்ள சிஸ்டர் இருக்குது. அதுக்கான வாய்ப்பில் அந்த எழுத்தில் இப்போ அவர் வயசு என்ன நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். வளர் ஜாதகம் அப்படின்னு பார்க்குறோங்க சார். என்ன பண்ணுறது, இந்த வயசுக்கு இப்போ இது லக்கணம், நீங்கள் பிறந்த போகிற லக்கணம் இருக்கும். இப்போ உங்கள் வயசுக்கு என்னன்னு சொல்லி இப்போ அதை தான் ஏஎல்பின்னு கொண்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் அதுக்கு பேர் வளல் ஜாதகம் சார். அதைத்தான் இப்போ மேக்னெட்டாக என்ன கொண்டுட்டாங்க, பூஸ்ட் பண்ணி ஏஎல்பி சிஸ்டம்னு கொண்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. இருக்கானா இருக்குது, அவங்க சிஸ்டத்தில் இருக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாரம்பரியத்திலே வளர் ஜாதகம் அங்கே இந்த வயசுக்கான லக்கணத்தை மாற்றி போடணுங்கிறத என்றைக்கோ சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லைங்க. இன்றைக்கி என்ன லக்கணம் அதை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம், அதையே சொல்கிறோங்க சார். அதனால் பலன் நம்ம சொல்கிறதில்ல தடுமாற்றம் வந்துடுது. கோச்சாரத்தை எடுத்துகிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் ஒரு சில விஷயத்தில் நம்ம சிரமங்கள் ஆகிடுது. அதே மாதிரி தான் ஒரு பேருக்குள்ளே இன்சிலுக்கு இது எவ்வளோ வருஷம் வேலை செய்யும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி அவங்க பேருக்குள்ளே எழுத்துக்கள் இப்போ இந்த வயசில் என்ன எழுத்து வேலை செஞ்சால் அந்தெல்லாம் அதை பூத்துனீங்கன்னா அது சரி பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் புரோலஜிலையும் இருக்குது, பேரவழி சப்தாலையில் இருக்குது, நியூமராலஜியில் இருக்குது. நியூமராலஜிங்கிற ஒரு தண்டவாளம், அதில் ஒரு தண்டவாளத்தில் ட்ரெயின் ஓட்ட முடியாதுங்க. 2 தண்டவாளத்தில் தான் நம்ம ட்ரெயினை புல்லட் ட்ரெயினா இல்லை பழைய நிலக்கரி ட்ரெயினான்னு பார்த்து ஓட்ட முடியும். அதே மாதிரி அதை தான் அந்த பேருக்குள்ளே சரி பண்ணுற விஷயம். ஒருத்தர் எத்தனை பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் கடைசியில் எங்கே போய் நிற்பாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஜோசியராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த பேர் சரியில்லைங்க கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு கடைசியாக நிற்பாங்க. எல்லாம் போராடி பாட்டங்க, ஜெயிக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க, இதுக்கு ஒரு வழி இல்லையான்னு கடைசி நேரத்தில் தான் வராங்க. ஆனால் முன்னாடியே உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறைய வைக்காதீங்க, நாங்கள் நிறைய பார்த்துட்டோங்க, ஒரு சில விஷயத்தில் அதெல்லாம் சரியில்லாமல் அவங்களுக்கு போயிடுது. ஆனால் என்னென்னா தன்ராஜ் அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இல்லைங்க, நிறையா சம்பாதிக்கிறார். சத்யராஜுக்காக சொல்லவில்லை, நான் தன்ராஜை தான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் கணபதின்னு இருக்கார், ஆரம்பம்லாம் சூப்பராக இருப்பாருங்க. பிற்கால வாழ்க்கையில் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்டா பிறந்தன்னு கேட்டார். எனக்கு தெரியும் 6 கணபதி என்கிட்ட பேரை மாற்றிருக்காங்க. நான் எனக்காக பெருமைக்கெல்லாம் சொல்லலைங்க. அதே மாதிரி வக்ஷலான்னு இருக்காங்க, நல்லா சம்பாரிச்சுட்டு இழந்துட்டு குடும்பஸ்தானத்தில் இல்லாமல் வெளியே போயிடுறாங்க. யாருக்காக இருக்கோம்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்க இல்லைங்க. ஒரு பேர் அவ்வளோ வேலைகளை செய்யுது, வேலையாக தான் இருக்காங்க. இவ்வளோ கேஸுனே இல்லைங்க, எவ்வளோ கேஸ் இருந்தாலும் நாங்கள் ஜாதிக்கிறன்ற மாதிரி அவர் பேர்லேயே நிறைய கேஸ் வருது. சுப்பிரமணியன் இருக்கார், எத்தனை கேஸுக்கு போகிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. சுந்தரன் இருப்பாங்க, எஸ்யூ அப்படின்னா போராட்டம் பிரச்சனை பாதிப்புன்னு இருக்குது. அவர் கரெக்டானவர் தான், அவரை புரிஞ்சிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. என்ன சார் இருக்க மாட்டாங்க, நல்ல மனுஷன்தான். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அவர் கோவக்காரன் நினைப்போம். கோவம் இருக்கிறதுல குணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இயற்கையாகவே. ஆனால் எஸ்யூ அப்படின்னா ஷூட்டு போடுறதுன்னு பேர். தமிழில் இங்கிலீஷில் போய் கேளுங்க. எஸ்யூ அப்படின்னா வழக்கு தூர்த்தல்னு அர்த்தம். அதுக்கு மீனிங் இங்கிலீஷில் எஸ்யூ. ஷூட் போட்டாச்சாந்தா கோர்ட்டுக்கு போனால் வக்கீல் கேட்பார். அப்போ எஸ்யூனா சுமதிக்கும் கேஸ் வருதுன்னு இல்லை, வீட்டுக்குள்ளே தகராறு வருதுன்னு அர்த்தம். அவங்கங்க கேஸுக்கு போகிறாங்க, இங்கே இருக்க ஆண்கள் போகிறாங்க. மூர்த்தின்னு இருந்தால் நிறைய சம்பாரிச்சுட்டு இழந்துட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காரு. நிறைய விஷயங்களை தயவுசெய்து முத்துன்னு பேரை வச்சுட்டா முத்தா பிழைக்கணும் இல்லைங்க.
முடியாமல் பிழைக்கிறார், முடியலைங்கன்றார். இவ்வளோதான் இதில் கடன் வம்பு. வெளியூரில் போய் உட்காந்துருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்ற பூமேந்திரன் இருக்கார். எனக்கு தெரிய பூவேந்திரன் ஒரு டாக்டரே இருக்கார், நமக்கு வேண்டப்பட்டவர் தான். பொதுவாகவே இந்த பேரில் நான் சொல்கிறேன்னா மக்களுக்காக சேவையான பேர்கள்லாம் நிறையா இருக்குங்க. எம்ஆர் அப்படின்னா டயரு ஓடிக்கிட்டே இருக்குது, மக்களுக்காக இல்லை, மக்கள் நாட்டுக்காக ஓடுது. அந்த மாதிரி அப்போலோ டயரு ஆரம்ப ஏ இருக்கும், கடைசியாக ஓ இருக்கும். எம்ஆர்எஃப்பில் ஆரம்பம் எம் இருக்கும், கடைசியாக எஃப் இருக்கும். நமக்கெல்லாம் தெரிஞ்சு கேஎஃப்சி தாங்க எம்ஆர்எஃப். நம்ம எங்கே பார்த்துட்ருக்குறோம், நம்ம தான் போய் சாப்பிட்றதுலே கில்லாடியாக இருக்கமே. கேஎஃப்சி போனீங்கன்னா கே முதல் லெட்டராக இருக்கும், எஃப் கடைசி லெட்டராக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ என்னென்னா கேஎஃப்ஜியில் கடைசி லெட்டரில் வந்து ஜி இருக்கும், கேஎஃப்ஜின்னு. அப்போ நம்ம நிறைய விஷயங்களை உற்று நோக்கணும், பார்க்கணும். தினம் எடுத்தால் செல்லை பார்க்குற நம்பரை போட்டால் தான் அது ஓப்பன் ஆகுது. ஒன்று பேட்டர்ன் போடுறோம், இல்லை ரேக வைக்கிறோம் இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே எண்கள் மட்டும் இல்லைங்க, அந்த பேருங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன சாம்சங் ஃபோனை ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறோம், ஒவ்வொரு பிராண்டு வச்சுருக்கோம். நம்ம என்ன இருந்தாலும் அதுக்கு ஒரு பிராண்டு தரோம். அந்தந்த பிராண்டில் இருக்க ஃபோனை தான் நம்ம போய் வாங்குகிறோம். ஏன் வேறு வாங்கிட்டு போக வேண்டியதான்? நீங்களும் ஒன்று ஆரம்பித்து ஒரு ஃபோனை விடுங்களேன், ஓடுதான்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே பெயர்கள் இருக்கிறது, அத்தனைக்கும் இருக்குது. தாமரை பூனை தாமரை பூ தானுங்க. இன்னொரு பூரை மல்லிகைப்பூ போய் தாமரை பூன்னு மாற்ற முடியாது, இல்லை கொண்டாட முடியுமா? முடியாது. மலருக்கே அப்படி கொண்டாந்தவனும் இறைவனுக்கு அந்த பேரை கொடுத்த மாதிரி மனிதர்களுக்கான பேர்களை இப்போல்லாம் மாடர்ன் சொல்லிங்க என்ன பண்ணுறாங்க, வருஷான்னு வைக்கிறாங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்துங்க வினோதினியும் கொண்டாந்துடுறாங்க. வினோத்தின் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சசியும் அப்படி தானுங்க, சசிகலாமா அப்படி தான். நல்லதாக இருந்தாங்க ஒருத்தங்க, கடைசியில் போய் விகே அப்படின்னு கூட போட்டாங்க, இன்சில் தான் போட்டாங்க. அது வரைக்குமே சசிகலா சூப்பர். என்றைக்கு வீக்கேன்னு போட்டாங்களோ அன்றைக்கி அவங்களோட இதில் பாதையில் பெரிய பள்ளங்களை தூண்டி குழியை தோண்டி புடைச்சிட்டாங்க. நிறைய இருக்குங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது வரைக்கும் சரியாக இருக்கிற விஷயத்த யாரோ ஒருத்தர் அவங்களுடைய சிரமத்தை கொடுக்குறதாவோ நல்லதாக பண்ணுறதாவோ வந்துடுறாங்க. வினோதின்னு இருக்காங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் கடைசி காலத்தில் பாதிப்புகளை தந்துடுற பேராக வந்துடுதுங்க. கனகராஜ் அப்படி தான், கணேஷும் அப்படி தானுங்க, தியானேஷும் அப்படி தான், ராமரும் அப்படி தான், தினேஷும் அப்படி தான். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா காவேரி, நம்ம காவேரி ஆரம் மட்டும் சொல்லக்கூடாதுங்க, அப்படி தான் பேர் வச்சவங்களோட வாழ்க்கையும் இருக்குது. அதே மாதிரியே நமக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா கலைச்செல்வி, கிருஷ்ணவேணி, அதே மாதிரி நமக்கு தயா, அதே மாதிரி தியாகரன் அப்படின்னு இருப்பாங்க, தினேஷன் இருப்பார். இவங்களுக்கெல்லாம் அந்த ஒளி அலைகள் நான் சொல்கிற அத்தனையுமே பெயர் வழி சப்த அலைகள். பேரே பரமேஸ்வரன் தான், பரமேஸ்வரின்னு தான் சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ போராட்டங்கிறது அவங்கவுங்க லைஃப்பில் அவங்களையெல்லாம் தயவுசெய்து கேட்சப் பண்ணி கேட்டு பாருங்கள். அவ்வளோ பிரச்சனைகளை அது உருவாக்கி தருது. பேரில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குங்க. யாருக்குமே நல்ல பேரை வச்சு கொடுங்க. இல்லாட்டி என்ன நீங்கள் உங்களுக்கு 5, 7, 9 வேலை செய்யுதுங்க, 11ஆம் இடம் இருக்குது, 2ஆம் இடம் 2, 9 எனக்கு பார்க்குது, எல்லாம் இருக்குங்க. கடைசியாக எங்கே முழுந்தீங்க, எந்த இடத்துல நீங்கள் தடுமாறுறீங்கன்னே தெரியாது. அந்த நேமுக்குள்ளே தான் அவ்வளோ விஷயமும் இருக்குது. அதனால் கட்டாயமாக உங்களுடைய பேரை 100% எந்த விதத்துலேயுமே நல்லதாக வைங்க. யாரோட இன்சிலி வீக்கேங்கிற ஒளி வரக்கூடாது, விஹெச் அப்படின்னு வரக்கூடாது. விஓ வேணால் சொல்லிக்கலாம், அதில் விஏஓ, விஓ வேறு, சரிங்களா? விஓ வேறு. அதே மாதிரியே டிஹெச்ஐயும் பாதிப்பு தான், டிஐயும் பாதிப்பு தான், எஸ்கெச் அப்படிங்கிறது போராட்டம் தான், எஸ்யூ அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியோ பின்னாடியோ வரக்கூடிய எழுத்துக்களில் அந்தந்த எழுத்துக்கள் வேலை செய்யுமா அவங்க வாழ்க்கையில் பாதிப்பை தந்துடுதுங்க. எண்டு அப்படிங்கிற விஷயமும் இஎன்டி அப்படி தான் இருந்தது, அதுவும் பாதிப்பை தருது. ராஜேந்திரனில் எண்டு இருக்குன்னு மட்டுமே சொல்லிட்டு கூடாதுங்க. நிறைய பேர்த்தருடைய வாழ்க்கையில் உள்ளே ஏறி ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டினா எந்த விதத்துலையுமே அதை நம்ம கொண்டாடவே முடியாது. இயற்கையாக விஏஆருங்கிறத விட சைலண்ட்டாக உள்ள விஆருக்கும் இருக்குது, விசிங்கிற இன்சுலும் போடக்கூடாது. அதே மாதிரி நல்லா இருக்கிறத சொல்லுங்கய்யா, அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டா நல்லா இருக்கிறத சொல்கிறேன் பாருங்கள். விஎஸ் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு தானுங்க, வி செந்தில் பாலாஜி என்ற நான். விஎஸ்னால் அலைவரிசை. விசுன்னு காற்றடிக்குன்னு நம்ம ஆளுங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்க கிராமத்தில். எப்படியா காற்றடிக்கு, விசுன்னு அடிக்குதியா பாருங்கள் எப்படி புகழ் கிடைக்குதுன்னு. ஒரு பேருக்குள்ளே 2 இன்சில்குள்ளேயே இவ்வளோ விஷயம் இருந்தால் உங்கள் பேரே நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். எப்படி இருக்குங்க? ஆனால் நீங்கள் பெரியவங்க எல்லாருமே பேரை வைக்கும்போது மட்டும் வெறும் எண்களை மட்டும் பார்த்து வீண் பண்ணாதீங்க, பிரயோஜனமே இல்லைங்க. நான் 41 வச்சுட்டேன், 23 வச்சுட்டேன், 24 வச்சுட்டேன், எந்த விதத்துலேயும் அது வேலை செய்யாது. ஒரு பேர் வழி சப்தாலை சரியாக இல்லாட்டி அத்தனை கப்பலையும் கவுத்துப்படும். டைட்டானிக்னு அவ்வளோ செலவு பண்ணி விட்டாங்க. டைட்டானிக்னா மாந்தின்னு பேர், கடைசியில் அது கவுந்து போச்சு. என்ன ஆகி போச்சுங்க பேர் பாருங்க, மாடனா டைட்டானிக். இப்போ இருக்குது டாட்டா, டி ஆரம்ப எழுத்து முதல் எழுத்து, அடி எழுத்தில் ஏ இருக்கும், டாட்டா
அப்போ 41ங்கிறது அன்றைக்கி கொண்டாந்து தான் இன்றைக்கி டெஸ்ட்டில் கொண்டாந்துருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. இன்றைக்கி டெஸ்ட்டாக தான் எல்லாத்துக்கும் தெரியுது. நம்ம மாடர்ன் வேருக்கு வந்துட்டோம். ஆனால் அன்றைக்கி டாட்டா தான் தெரியும். அதே மாதிரி தான் நமக்கு உங்களை மாதிரி வயசானவங்களாம் என்ன தெரியும், டிவிஎஸ் தான் முதல்ல தெரியும் தமிழ்நாட்டில். டிவிஎஸ் அன்றைக்கே போட்டாங்க, குதிரை படத்தையும் போட்டு பச்சை கலரையும் கொடுத்து எப்படிங்க டிவிஎஸ் முதல் எழுத்துக்களே கொடுத்தாங்க. T4 V6 S கொடுத்தாங்க. 13ஆம் நம்பரில் ராகுவை உலமுழுக்க ஓட விட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தர். சரிங்களா? அதனால் ஒரு எழுத்துக்குள்ள காம்பினேஷன் முதல்ல உங்களுடைய இன்சிலுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்கள். பி எழுத்துக்கள் பக்கத்தில் திரும்ப கொண்டே இன்னொரு பிஎஸ் எதுனா பையனை அப்பாவும் அடிச்சுக்கிறான். இவர் பேர் பெருமாள், அவன் பேர் பரமசிவம். எங்கேயா பேரை வச்சுக்க, அது அன்றைக்கே வச்சுட்டோங்க. அவர் ஜோசியர் சொல்லிட்டாருங்க. அவர் சொல்லுவார் எழுத்தில் கரெக்டாக பார்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தானே. சொல்கிறவர் அவர் நட்சத்திரத்தை இருக்க சொல்கிறார். ஜோசியர் மேலே தவறில்லை, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். சும்மா அதே எழுத்துல வைக்கணும்னு யாராவது சொல்லிட்டு இருந்தாங்களா? எதுக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடம் 15ஆம் இடம் அப்படின்னு நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் அதே எழுத்துல வைக்கணுமா? சரியாக இருந்தால் வச்சு கொடுங்க. அந்த கிரகத்துக்கு உடையப்பட்டவர் சரியாக இருக்கணும், அதுக்கு இருக்கிற லக்னாபதி சரியாக இருக்கணும், லக்னப்புள்ளி சரியாக இருக்கணும், அதில் இருக்கிற ராகுகேது அச்சுக்குள்ளே அந்த கிரகம் போய் மாட்டாமல் இருக்கணும். இத்தனை ஆராய்ச்சி பண்ணி ஒரு பேர் வைக்கணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்தோடனே பார்த்தோம், இந்த பாரியா ரோகிணி நட்சத்திரம், இந்த எழுத்துக்களில் பேரை வச்சுருங்கன்னு கொடுத்துட்றோம். அதை கொஞ்சம் முதல்ல மாற்ற பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கான அமைப்பில் இருக்கிற சந்திரன் போய் உங்களுக்கு விருஷயத்தில் நேசமாக இருக்கிறதா என்ன பண்ணுவீங்க? அவர் ஏற்கனவே சிரமப்படுறவர், இன்னும் கொண்டு போய் போட்டுக்கிட்டு அவரை பாதிக்கிற வேலையை தான் நம்ம பார்த்துட்ருப்போம். அது எவ்வளோ விஷயம் இருக்குது, எங்கெங்கே என்ன இருக்குது அதையும் பார்த்துக்கணும். அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்துக்குள்ளே கட்டாயமாக நல்ல ஒளி இலைகள், நான் சொன்ன மாதிரி விஎஸ் விஎன் விவின் அப்படின்றாங்க, வின் தானுங்க எப்பயுமே சிம்பிள் பேர் தான் அது. இந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லைங்க. அதுக்கு போல் விக்னேஷன் வச்சு விட்டாங்க. அப்புறம் நவீன்குமார் இன்றைக்கி சொல்கிறேன் நல்ல பேர் நான் அப்படின்னு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப ஒஸ்டான பேர். அவருடைய கேரட்லேயே சிக்கலை கொடுத்துட்டு இன்றைக்கி வரைக்கும் கல்யாணத்தில் பாதிப்பு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. படிப்பில் தடையை கொடுத்துருது. நீங்கள் சொல்கிறீங்க நான் பாருங்கள் வின்னை வச்சுருக்கிறேன், என்ன வச்சுருக்கேன், நித்யானந்தா கூட தான் வெளியே கிளம்பி போயிட்டார். என்ன இதாக இது என்ஆர்ஐயாக மாற்றி விட்டாங்க அவரை. என்னங்க சாதாரண என்ன இதாக அவர், ஆனால் நல்ல புட்சாலி தான். ஆனால் விட்டுறலாம், ஒரு சில விஷயத்துக்குள்ளே போக வேண்டாங்க. ஆனால் அவரை இன்றைக்கி என்ஆர்ஐ ஆனால் கூட இன்றைக்கும் வர ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் நம்ம குமார் போராட்டம் மட்டும்தான் எல்லாத்தையும் தெரியும். ஒரு செயினை போட்டுருவார், வண்டி எடுப்பார். குமார்னா 15ஆம் நம்பரில் வண்டி எடுத்து பறந்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் உங்கள் வீட்டில் யாரோ ஒரு குமார் இருந்தால் பாருங்கள், சொன்னபடிலாம் கேட்க மாட்டாருங்க. நான் அவரை குறை சொல்ல, நீங்கள் வச்ச பேருக்கு அவர் தான் பலிகடா. நம்ம தானுங்க வைக்கிறோம். பெரியவங்க வச்சுட்டு நாளைக்கு அவரை போய் படிக்கலிங்க, ஒழுங்காக என் பேச கேட்கலிங்க, எப்படி கேட்பாங்க? நம்மளாம் அங்கே வழிகாட்டி வச்சுருக்கோம். நிறைய பேருக்குள்ளே இருக்குங்க. அந்த மாதிரி ஜேஏ வச்சுக்கலாம், ஏவிஆர் ஏவிஎம் ஸ்டுடியோ, அந்த மாதிரி ஏவி அப்படி நிறைய எழுத்துக்கள், ஜிஓ அப்படிங்கிற கம்பெனிஸ்க்கெலாம் நம்ம கொடுக்குறோம். சிபி கேப் அப்படின்னு நடத்துங்க. நம்ம முதல் ஸ்தானத்துக்கு போயிடும். அதே மாதிரி பிசிஆர்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம கரூர்லேயே மினிஸ்டராக இருந்தாருங்க. அவர் பேர் பிசிஆர், ஒரு காலத்தில் ஏடிஎம்கில் இருந்தவர் தான். பிசி அப்படிங்கிற ஒலிகளும் நல்ல ஒலிகள். அதே மாதிரி ஏஆருங்கிறது எல்லாரும் தெரியினாலும் அதை பற்றி பேச வேண்டியதில்லை. ஏபி அப்படின்னா அப்பு அப்படின்னா மேலன்னு மட்டும் இல்லை, ஏபி அப்படின்னா குரங்கையும் குடிக்கும், ஆப் அப்படிங்கிறத குரங்கையும் குறிக்கும். அப்போ அதுவும் நல்ல விஷயங்களை செய்கிறது தான். எம்கே இன்றைக்கி இருக்கிறத மட்டும் பேசணும், அன்றைக்கே எம்கே வச்சுட்டாங்க எம்ஜிஆருக்கு. அதனால் ஒரு சில விஷயத்தில் நம்ம எம்ஒய் வச்சுக்கலாம், எம்ஐ வைக்கலாம், பிஎம் அப்படிங்கிற இன்சில் கொண்டு போகலாம். பேருக்குள்ளே ஏதோ ஒரு இதில் சேமிக்கணும் முடிவு எடுத்திங்கன்னா எஸ்வின்ற ஒரு அக்கௌண்ட்டை போட்டு ஆரம்பித்து சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. எஸ்வினா சேமிப்பு, விஎஸ்னா எப்படி புகழோ அதே மாதிரி எஸ்வினா பணம், உழைப்பினால் வரக்கூடிய முன்னேற்றம்னு அர்த்தம். சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக தான் சொல்லிகிட்டு இருப்போம். ஏன்னா எல்லாமே வச்சு பார்த்துட்டு தான் தகவல் தரேன். ஏன்னா எஸ்விஆர் அப்படிங்கிறது நான் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ எஸ்விஆருங்கிற ஒரு தேங்காய் வியாபாரத்தில் பெரிய ஆளாக இருந்தார். கருவுக்குள்ளே பெரும்புள்ளி தான் இன்றைக்குமே. சரிங்களா? நிறைய விஷயங்களை ஆணித்தரமாக சொல்கிறோம். அப்படின்னா அதுவும் புது வழியில் சொல்கிறோன்னா அதை நான் எடுத்து பார்த்து அதை வச்சு பார்த்து சரியாக்காக பார்த்துட்டு தான் உங்களுக்கிட்ட கொஞ்சம் உங்களை இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறதா இருக்கும். ஆனால் ஆர்ஏ பணம் தானுங்க, டிஏ அப்படின்னு பயக்கடாதீங்க. நிறைய பேர் டிஏ அப்படிங்கிற போடாங்கிறாங்க. டிஏ போடலாம், ஏடி டெக்ஸ்டு. அதே மாதிரி டிஏவும் நல்லதாக இருக்குது. டார்லிங்னு இப்போ ஆரம்பித்து வச்சுருக்காங்க. என்னங்க பேர்? தமிழ்நாடு முழுக்க ஓடிட்டுருக்கு டார்லிங். என்னங்க உங்களுக்கு தான் துணி வைக்கிற மெஷின்லாம் தராங்களே, அதான் டார்லிங். சரிங்களா? ஏன் சொல்கிறேன், டிஏ இந்த டிஏ ஒன்றும் பண்ணாது. நம்மளுங்க நிறைய குழப்பறல கில்லாடிகள். அதனால் ரொம்ப கட்டாயமாக அட்டகாசமாக பேர் வைக்கிறது, பேர்வழி சத்தமலை இல்லாட்டி ஜெயிக்கவே முடியாதுங்க. சரிங்களா? அதனால் ஒரு சில விஷயங்களை எண்களதங்கிறத மட்டுமே பார்க்காம ப்ரோலஜியும் சேர்த்து பார்த்து அதில்
புரோலஜி எண்கணிதம் பெயரொலி சப்தாலை தெரிஞ்சவங்ககிட்ட கொண்டு போய் உங்களுடைய குழந்தைகளையும் உங்களோட பேர்களையும் வாழ்க்கையில் திருத்துங்க. ராஜேஸ்வரினா இன்றைக்கி வரைக்கும் பணம் இருக்கும், ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. மகேஸ்வரி அப்படி தானுங்க. அதே மாதிரி ராஜாங்கிற பேர் இருக்கிற பார்த்தா ராஜான்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. அவருக்கு குடும்பஸ்தானத்தில் பாதிப்பு அதிகம். பேர் தான் ஆராஜா. ஏன் இவர் ஜோசியர் சொல்லிட்டார் ஆறு என்ன பண்ணன்ட்டார், ராஜா என்ன குழந்தைங்களுக்கு பேர் இருப்பா, அப்படிலாம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஏற்றுக்காது. அங்கே இருக்கிற சித்திரைக்கு உடையப்பட்டதில் செவ்வாய் சரியில்லாமல் போய் அவர் இங்கே நீசமங்க இது ராஜயோகம் தாங்க கடகத்தில் இருக்காருன்னா அந்த பேரை கொண்டு கொடுத்துடாதீங்க. நிறைய இருக்குங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், நிறைய நீங்கள் அதுக்குள்ளே உற்று நோக்கணும். வெறும் எண்கணிதம் மட்டுமே வைக்கிறது பிரயோஜனம் இல்லை. 23, 41, 46, 24, 51 எதுவுமே வேலை செய்யாது. கூட்டி பார்த்துக்கலாம். என் பேர் இதில் இருக்குன்னு நீங்கள் வேணால் ஏபிசிடி கூட்டி மொத்த கொடுத்தையை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கலாம். பிரயோஜனங்கள் இல்லைங்க. அதனால் ஒரு சில விஷயத்தில் நிறைய பேர் பாதிப்பை தர்றதுனால தயவுசெய்து ஒரு சில விஷயத்தை தயவுசெய்து புரோலஜி படியும் எண்கணிதப்படியும் பேரை வச்சு பாருங்கள், நல்லதே நடந்துடும். அதனால் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டுங்க. வாழ்த்துக்களுங்க. நற்பவி கோபி பிரியனுங்க. என்னுடைய செல் நம்பர் 9042787396. இன்னொரு நம்பர் 9865560047. 9865560047. இன்னொரு நம்பருங்க 9042787396. கோபி பிரியனுங்க, கருவிலிருந்து. இந்த வாய்ப்பை கொடுத்த எங்களை ஏகுநாத் குருஜி அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இப்போ தம்பி பேசியிருக்காரு, அதாவது பெயரியல் ஜோதிடர்னு சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய விளக்கம் என்னங்கிறது ஒரு பர்மிஷன் ஒன்று சொல்லலாமா? அது எப்படின்னா, இப்போ ஒரு அம்மா பேர் மூக்காயின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க சினிமா நடிகர் மாதிரி அழகாக இருப்பாங்க. எல்லார் மனசுக்குள்ளேயும் அந்த அம்மாவனுடைய ஃபேஸ் தெரியாது. மூக்காயிங்கிற பேச்சு காதில் கேட்ட உடனே எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு மூக்காயினுடைய நினைவுகள் தான் அவங்களுக்கு வரும். இந்த வைப்ரேஷனே வான்மட்டத்தில் ரெகுலராக போய் தாக்கும்போது நல்லா இருக்கிற அழகில்லாமல் போயிடுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்படி தான் நினைப்பாங்க. அதே போல் கருப்பண்ணன்னு சொல்லி சொல்கிறாங்களா, அவன் ஆள் கருப்பாக இருப்பான், கசம்சான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த எண்ணெய் அலைகள் ஒரு 1,00,000 பேர் நினைக்கும் போது அதை ஒன்றா போய் அவர் நல்லா சிவப்பாக இருக்கிற வரையும் கருப்பாகிக்கப்படும். அதுதான் பெயரியல் கவனமாக பார்த்து பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். கரெக்டுங்களா? பெயரியல் பையன் கோணையாக இருப்பான், பேர் சக்கரவர்த்தின்னு வச்சுருப்பாங்க. அந்த பையன் சக்கரவர்த்தி ஆட்டிருப்பான் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கும் போது 1000 பேர் அவன் இவங்களுடைய மகன் இவங்களுடைய பேரன் அப்படின்னு சொல்லும்போது அவன் பேர் சக்கரவர்த்தின்னா அவன் அப்படி இருப்பான், சக்கரக்குட்டி மாதிரி இருப்பான் அப்படின்னு எல்லோரும் நினைக்கும் போது எண்ணலைகள் வான்மண்டலத்துக்கு போகும்போது அவன் கோணையாக இருந்தாலும் அவன் சக்கரவர்த்தி மாதிரி மற்றவங்களுக்கு காய்ச்சலிப்பு. அப்படி இந்த எண்ணலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாற்றுறதுக்கான சக்தி அதுக்கு உண்டு. அதனால் இந்த தம்பி அந்த பெயரியல் ஜோதிடத்தில் சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஐயா மிக சிறப்பான முறையில் எண்கணிதத்தை பற்றி சொல்லி தந்த கோபி பிரியன் ஐயா அவர்களுக்கு திருச்சி ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். ஐயா வாங்க.